நீங்க ஏசப்பா காண்டி ஒரு கைத்தட்டி துதிச்சா கூட அதுக்கான பலன் தருவான். இந்த போர்டை நகர்த்தி ஏசப்பா காண்டி இப்படி வச்சா கூட அதுக்கான பலன் தருவான். இவ்வளோ தூக்கத்தை தியாகம் பண்ணி காலையிலே வந்து கையை தட்டி ஆண்டவரை பாடி துதிச்சா உங்களை சும்மா விடுவாரா? அன்னைக்கு கட்டாயம் ஆசீர்வதிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லி பாடலாமா? கைத்தட்டி ஏசப்பா இங்க இருக்கிறாரு. நான் சொல்றதுக்காண்டி நீங்க பாட வேண்டாம். ஆமென். உங்க ஆத்தும நேசர், ஹல்லேலூயா. அவர் உங்களை வெறுக்கவே இல்லை. ஏசப்பாவுடைய அன்பு, நான் அவரை மறந்து போயிட்டேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் ஏசப்பா என்னை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். என் ஆசைலாம் ஏதாவது சினிமா கச்சேரியில் பாடணும், அப்படியே ஒரு சிங்கராக இருக்கணும். சினிமாவில் இல்லை, சினிமா கச்சேரியில், சின்ன சின்ன இந்த கோயில் கொடையில் கல்யாண வீட்டில் பாடுவாங்களே, அந்த சினிமா கச்சேரியில் பாடணுங்கிற ஒரு ஆசை. ஆனால் ஏசப்பா அவருடைய ஊழியத்துக்காக என்னை தெரிந்தெடுத்து அவரை மாத்திரமே பாட உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சங்கீதம்லாம் கற்றுக்கிட்டது இல்லை, நான் சங்கீதம்லாம் கற்றுக்கிட்டது கிடையாது. நானும் நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஹல்லேலூயா. ஆனால் வெறி பாட்டை கேட்டால் அப்படியே பாடணுங்கிற ஆசை. ஆமென். அதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி பாட வச்சிருக்கிறேன். ஆமென். நல்லா கைத்தட்டி பாடலாமா? என்னை சரணுடையவரே, அவர் மார்பினி சாய்ந்திடுவே. என்னை சரணுடையவரே, அவர் மார்பினி சாய்ந்திடுவே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே, அப்பனேசரே சாரோனின் ரோஜா நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சேர்ந்தோ, பதினாயிரங்கள் சேர். இயேசுவே இயேசுவே, அப்பனேசரே சாரோனின் ரோஜா நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சேர்ந்தோ, பதினாயிரங்கள் சேர்ந்தோ. என்னை சரணுடையவரே, அவர் மார்பினி சாய்ந்திடுவே. சொல்லுங்க. அவர் மார்பினி சாய்ந்திடுவே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே அப்பனேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சேர்ந்தோ, பதினாயிரங்கள் சேர்ந்தோ. அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தா சோகமானே, என்னை பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தா சோகமானே, என்னை பறந்த கொடி நேசமே. இயேசுவே இயேசுவே, அப்பனேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சேர்ந்தோ, பதினாயிரங்கள் சேர்ந்தோ. ஹல்லேலூயா. அவர் இடது கை என் தலையின் கீழ் வலக்கரத்தினாலே தேற்றுகிறார். தாங்குகிறார்ல, தேற்றுகிறார் ஒரிஜினல். ஹல்லேலூயா. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி. சொல்லுங்களேன் ஆக்சனோட. நான் சொல்ல பரபாசை அப்புறப்படுத்துங்கள், இயேசுவை சிலுவையில் அறைங்கிற மாதிரி கை காட்டின மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. என் மேல் பறந்த கொடி நேசமே. ஒரு ஆக்சனோட எல்லாரும் கை அசைச்சு சொல்லலாமா? என் மேல் பறந்த கொடி நேசமே. சொல்லுங்க. என் மேல் பறந்த கொடி
அந்த பின்னாடி சேர்ல இருக்கவங்க மட்டும், அந்த 2 சைடில் இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க சேர்ல இல்லைல்ல, கிடையாது. ஆனா சொல்லிடுவீங்க பாருங்க. இப்போ பின்னாடி சேர்ல இருக்க மாட்டோம். என் மேல் பறந்த கொடி. ஹல்லேலூயா. சில பேர் ஒரு நிமிஷம் போகக்கூடாங்க. சில நேரம் யாராவது மிரட்டுவாங்க தெரியுமா? ஏய் அதை அப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, ஆய் என்ன என் மேலே அவங்க அதிகாரம் கொடி கட்டி பறக்கா அப்படி கேட்பாங்க இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தா எப்படிங்க? ஹல்லேலூயா. இன்னும் அதிகாரம் கொடி கட்டி பறக்குதா என் மேலே உனக்கு அப்படின்னு கேட்போம். நம்ம மேலே ஏசப்பாவுடைய அதிகார கொடி இல்லை, அன்பின் கொடியை பறக்க விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய அன்பு. ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துருக்கவங்கள சாதாரணமான ஆளா நீங்க எல்லாம் உங்களால இப்படி உட்கார வைக்க முடியுமாங்க? ஹல்லேலூயா. நம்மளாம் இப்படி அமைதியா உட்காந்து கைத்தட்டி பாடுற ஆட்களா? ஏசப்பாவுடைய அன்பின் கொடி நம்மளை மாத்திருக்கு. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய அன்பின் கொடி உங்களை மாத்தி உட்கார வச்சிருக்கு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஏசப்பா சொல்லியிருந்தாருன்னா நம்ம 2 கோட்டை தாண்டி அங்க ஓடி இருப்போம் ஏசப்பா விட்டு. ஆமென். ஆனா அவர் அன்பினால் நம்மை கவர்ந்து கொண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில். ஹல்லேலூயா. இயேசுவே ஆத்மநேசரே. ஆமென். இந்த செத்தவங்க வெத்தலை கொடுத்தா அவனால நீ பிடிப்பா, இந்த வெத்தலையை வச்சுக்கோ அப்படின்னு அவனால பிடிக்க முடியுமா? நான் தான் காத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏப்பா என்ன அழகா பாடுவையா, இந்த மைக்கை பிடியா நீ அப்படின்னா என்னால் பிடிக்க முடியுமா? ஹல்லேலூயா. முடியாது. ஆமென். ஆனா இன்னைக்கு காத்து வந்து போயிருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிங்க. இன்னைக்கு காத்து வந்து போயிருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா கையை பிடிங்க. இன்னைக்கு காத்து வந்து போயிருக்கு. காற்றுள்ள போதே கர்த்தரை துதி. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொன்னதே இல்லைங்க, இன்னைக்கு தான் உங்களை பார்த்தா புதுசா அந்த வார்த்தை வந்திருக்கு. ஹல்லேலூயா. காற்று இருக்கும் போதே கர்த்தரை துதிக்கணும். இந்த காத்து என்னைக்கோ நின்று போயிருக்க வேண்டியதுங்க. ஏசப்பா தான் இந்த காத்தை இன்னும் கொஞ்ச நாள் வருஷம் போட்டோம் வரட்டும். ஆமென். நமக்கு கிருபை பாராட்டினவர். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சத்தம் உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. இயேசுவோட கிருபை என்னாலும் உள்ளது. ஆமென். கிருபைன்னா என்ன? கொஞ்சம் தயவு செஞ்சு கண்ணை மூடாதீங்க. அது ஒர்சி பண்ணும்போது ஜெபிக்கும் போது சொல்றேன்னா, இப்ப யாரும் கண்ணை மூடாண்டா. கிருபைன்னா என்னங்க? சொல்லுங்க. கிருபைன்னா கிருபை. ஹல்லேலூயா. இறக்கம்னா ரோட்ல உட்காந்து ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க அப்படி கூடி போறீங்க, அம்மா அப்படின்னு கேட்கான். எவ்வளோ போடுவீங்கக்கா? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளோ போடுவீங்க? அப்படியா கையில் ஒரு 10,000 வச்சிருந்தா
எவ்வளோண்ணே போடுவீங்க? 10 ரூபா போடலாம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி நீங்க 10 ரூபா போட்டு போறீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு கோடீஸ்வரன் பெரிய பணக்காரர் வராரு. அவர் ஒரு 10 கோடி அவனுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. எவ்வளோ கொடுத்தாரு? 2 கையும் காட்டி காட்டி சொல்லுங்க எவ்வளோ. இந்த சைடு உறங்கிட்டு இருக்கிற ஐயா ஐயா கைக 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க ஐயா. 10 கோடி சொல்லுங்க. ஏம்மா கையை உயர்த்துங்க. இப்படின்னா எப்படி? அல்லேலூயா. 10 கோடி கொடுத்துட்டு போறாரு. ஆமென். 10 கோடி வாங்குறதுக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது தகுதி இருக்காங்க? சொல்லுங்க. அது போலதான் நம்ம யாரும் நம்மளுக்கு தெரியல. அல்லேலூயா. மேடையில் வேணா நாங்கள் புது கலர் சட்டையை போட்டு வெள்ளை சட்டையை போட்டு அப்படி இப்படி நம்ம ஒரு மாதிரி உட்காந்துருக்கலாம். ஆனால் நம்ம யாருன்னு ஏசப்பாக்கும் தெரியும், இன்னொருத்தருக்கு யாரு தெரியும். அல்லேலூயா. ஆமென். தகுதி இல்லாத நம்மை இங்க வந்து ஆராதிக்க செய்தது அவருடைய கிருபை. அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க செய்தது அவருடைய கிருபை. அவருடைய இரத்தத்தினால் எத்தனையோ முறை, ஒரு முறை 2 முறையில் பல முறை நம்மை கழுவினது அவருடைய கிருபை. நம்மை பரிசுத்தமாக்கினது அவருடைய கிருபை. மீண்டும் நம்மை சேர்த்து கொண்டது அவருடைய கிருபை. அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தது ஆண்டவருடைய கிருபை. ஆமென். உங்க வீட்டுக்கு வரலாம், ஒரு 10 நாள் நல்லா ஒரு 2-3 நாள் இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். வசதி வாய்ப்போடு இருக்கீங்கன்னா உங்க சொந்தக்காரனுக்கு பூரா கண்ணு தெரியும். அல்லேலூயா. நீங்களே ஒன்றும் இல்லாமல் தட்டு தடுமாறி தள்ளாடி நடந்த என்ன மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது வருவாங்களா வீட்டுக்கு? ஆனால் ஏசப்பா சொல்றாரு, தாழ்வில் நம்மை நினைத்தவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்ல. ஆமென். நல்லா கை தட்டி பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லி. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுங்க. ஒரு நல்ல கரங்களை தட்டி. எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இயேசுவே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி. நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கரங்களை தட்டி சொல்லுங்க. கிருபையே 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 மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க உள்ளம் கையிலே என்னை வளைந்து கொண்டீரே. உங்க உள்ளம் கையிலே என்னை வளைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே
வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஏசப்பாக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்து போனேன். என் கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, அவ்வளோதான் மனோவோட கதை முடிஞ்சது, ஏசப்பாவே உன்னை கைவிட்டார். உங்களை பார்த்து சொல்கிறாங்களா ஏசப்பாவே உன்னை கைவிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்களா? ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா அவ்வளோதான் நீங்கள் கைவிட்டீங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டு சொன்னாங்க, மலைகள் எல்லாம் விலகி போனா என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மலை கூட பெயர்ந்து போகலாம், அதை நகண்டு போகலாம், ஆனா நான் உன் மேல வச்ச கிருபை இரக்கம் பாசம் அது ஒரு நாளும் மாறாதே. ஆமென். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்களை நடத்துவது ஆண்டவருடைய கிருபை. இந்த நாள் வரை நடத்தினது ஆண்டவருடைய கிருபை. ஏசப்பாவுடைய கிருபை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சில மனிதர்கள் உதவி செய்வாங்க, ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, எப்போதும் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன தேவைனாலும் அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க ஊருக்கு போனா கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஆனா அந்த மனிதனை பார்க்காதீங்க, ஏசப்பாவை பாருங்க. அத மாதிரி 1000 பேரை உதவி செய்யறவங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர் பெரியவர், உங்களை நடத்துகிறவர் கிருபை நிறைந்தவர். ஒரு மனிதனை அல்ல, ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய உங்களை நடத்த அவரால் முடியும். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு பாடல் நம்ம பாடிட்டு ஆராதிக்கலாமா? எப்படி நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, நாங்க தான் எதுவுமே பண்றது இல்லை அப்படிங்கீங்களா? இல்ல. ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின தேவன். ஆச்சரியமா தினம் நடத்தி வந்தி, ஆதரவா என்னுடன் இருந்தி, ஆச்சரியமா தினம் நடத்தி வந்தி, ஆதரவா என்னுடன் இருந்தி, எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீ, அக்கினி சூளையில் நடக்க வைத்தீ. சொல்லுங்க. அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டே, அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல். கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசரே இதுவரை நடத்தினவர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசரே
எபினேசர், 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 எபினேசர். இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தவரே. கோடி கோடி நன்றியையா. எபினேசரே, கோடி கோடி நன்றியையா. எபினேசரே, 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 எபினேசர், கோடி கோடி கரத்தை பிடித்திருக்கிறார். எபினேசர், அவர் கடைசி மட்டும் நடத்துவார். இதுவரை உதவி செய்தவர் இனிமேலும் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், மரண பரியந்த நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ளவர், சதா காலமும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நடத்துவார். கோடி கோடி நன்றியையா. எபினேசர், 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 எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றியையா. 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 கரங்களை தட்டி சொல்லுங்க, எபினேசரே, கோடி 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 நன்றி அப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நன்றி சொல்லுகிறேன். என்னை நடத்தி வந்தவரே, ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் வழிகளை திறந்தவரே, ஆச்சரியமான வாசல்களை திறந்தவரே, எபினேசர், 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 கோடி 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 நன்றி ஐயா. நன்றி. Thank you Jesus. எபினேசரே, எபினேசரே, இதுவரை எங்களை நடத்தினவரே. லபலதரபா, ஷரபலபா, ருமஹந்தனா, ரமலகதுனா, ரகதிரபலபா, ஷரபலபரபலபா. ஆவியானவர் உங்களை நிரப்புனார்னா நீங்க துதிங்க. யாரை நிப்பாட்டினாலும் நீங்க நிப்பாட்ட வேண்டாம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில நிரம்பி ஆண்டவரை துதிங்க. உரமலகந்தனா, ஷகதரபலபா, ரகதிரபந்தரா. கரங்களை தட்டி துதிங்கன்னா துதிங்க. சத்தம் உயர்த்தி துதிக்கணும்னா துதிங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்த அந்நிய பாஷையில துதிங்க. ரமலதேரே ஜெகினாந்தரா ஷரவலபா ரகதரபலபா ரிக்கமெபெபெலகட துனஹந்தரா ஷரபெரபலதரபோ ரிக்கபொந்தரா கபனா ரகடதனதலதனா ரமலபெரபெலபரபா ஷரபலகதரவலபா லுகபா ஷரகெமினா ஹந்தரே ரிபலதா உரக்கபபரபலபரபா ஷரபலபரபா துக்கபொந்தரோ கிரபலபா ஹலபதனா லிகதரபா ரிஷரபெரபெலா ரகதரா ரிகடதுனோ விஷ்வராந்தரா கரபா லிபரந்தரபலபா ரிபெலகதரா ஷரபந்தரபா லுகபந்தலபா ரிபபலபனா ரகதுரபெலபெனா ஷமலகதுனோ மெலபெனஹா தலபெனா ரகதுரபெலபரபா ரிதரா ஷரபலபரபா ரமலதரா ரிபபந்தரபலபரபா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகின்றீ, புது எல்லை பொழிகின்றீ, புது
புதுபலன் தருகின்றீ, புது எண்ணெய் பொழிகின்றீ, கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றீ. நான் கனிதரும் மரங்களா இன்னும் செழித்தோங்க செய்கின்றீ. ரெண்டு கரங்க ஆண்டவருக்கு நேரம் விரித்து, கரத்தை விரித்து, கண்களை மூடிய சபாவை பார்த்து, உங்க சமூகத்துல நான் வந்தா, உங்க பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்தா, நான் வேதம் வாசிச்சேன்னா, நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணி உங்க முகத்தை பார்த்தேன்னா, நீங்க எனக்கு புது பலன் தருவீங்க ஆண்டவரே. புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுவீங்க. நான் இன்னும் நிறைய கனி தரும்படி என்னை சுத்தம் பண்ணுவீங்க, என்னை செழித்தவங்க செய்வீங்க ஆண்டவரே. நான் இந்த உலகத்துக்குள்ள போனேன்னா, நான் இந்த மொபைல் போனே நோண்டிட்டு இருந்தேன்னா, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருமே. உங்க பாக்கியத்தை இழந்து போயிருவேனே. உங்க அன்பை நான் உதாசீனப்படுத்திடுவேனே. எனக்கு நீங்க வேணாம் ஆண்டவரே, நீங்க போதும். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வேண்டாம், தேவையில்லாத உறவுகள் வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு சந்தோஷம் வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க இல்லாத ஒரு சந்தோஷம் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. நான் உங்க பாதத்துல தினந்தோறும் காத்திருப்பேன்னு சொல்லுங்க. நான் தினந்தோறும் வேதத்தை முன்ன போல எடுத்து வாசிப்பேன்னு சொல்லுங்க. ஆலயத்திற்கு தவறாம வருவேன்னு சொல்லுங்க. எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுவேன்னு சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகின்றீ, புது எண்ணெய் பொழிகின்றீ, புது பலன் தருகின்றீ, புது எண்ணெய் பொழிகின்றீ, கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றீ. நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றீ. ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்க இருதயத்துல வலதுகரம் உயர்த்தி, உங்க இருதயத்துல வலதுகரம் உயர்த்தி, நான் இன்னும் கனி கொடுக்கல ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிறபடி நான் கனி கொடுக்கல. நான் எவ்வளோ வருஷமா ஆலயத்துக்கு வரேன், பைபிளை தூக்கிட்டு வரேன், சர்ச்சுக்கு வரேன், ஜெபம் பண்றேன். ஆனா நான் ஒரு விசுவாசிக்கு கூட உங்களை பத்தி சொல்லி ஆலயத்துக்கு நான் கூட்டிட்டு வரல. நான் கனி கொடுக்கல ஆண்டவரே. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரல. நான் இன்னும் நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருக்கணும், நான் ஜெபம் பண்ணல. நான் வேதத்தை பல முறை வாசித்து முடிச்சிருக்கணும், நான் முடிக்கல. நான் இந்நேரம் முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழத்துக்கு நான் வந்திருக்கணும். நான் இன்னும் வரல. நான் கனி கொடுக்கிறவனா என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, நான் கனி கொடுக்கிறவளா என்ன மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்துக்கு நான் கனி கொடுக்கணும், உங்களுக்கு நான் கனி கொடுக்கணும். என் வாழ்க்கை வெறுமையா இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை நிரம்பி வழியணும், அபிஷேகத்தினால நிரம்பி வழியணும், வல்லமையினால நிரம்பி வழியணும். கனி கொடுக்கணும் ஆண்டவரே, கனி கொடுக்கணும். கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றே. நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும்
சமூகம் எனக்கப்பா. என்ன பிரச்சனை வந்தானு, என்ன நெருக்கம் வந்தானு, மனிதர்கள் எழும்பினால் என்ன, உங்க சமூகம் எனக்கு இருக்கிறது, உங்க பாதம் எனக்கு இருக்கிறது, எனக்கு நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், நான் ஜெயமாய் ஓடுவேன். நீங்க இருக்கீங்க ஏசப்பா, நீங்க இருக்கீங்க. அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த ரொம்ப போர் அடிக்க வைக்கிறது பிடிக்காது. அல்லேலூயா. சர்வீஸும் 2 மணி நேரத்தில் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருந்து நானே நினைப்பேன். ஆனால் உங்களை ரொம்ப நேரம் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் தரப்போறார். பின்னாடி இருக்கவங்களும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்கூலில் போனால் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? எடுப்பாங்களா? உங்கள் பேர் வாசிப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க சத்தமாக கை உயர்த்தி. ஐயா மாதிரிலாம் சொல்லுங்க. ஆஜர் சாராவது சொல்லுங்க. ஆமே. இப்போ கை உயர்த்துங்க எல்லாரும். இன்னும் நிறைய பேர் கை உயர்த்தலை. கிளியராக தெரியுதுங்கன்னு பார்க்க. நல்லா கை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஏசப்பா நான் இந்த பூமியில் இல்லாமல் என்னைக்கோ ஆப்சண்ட் ஆயிருப்பேன். ஆனால் நீங்கள் தான் என்ன இன்னைக்கு ப்ரெசண்ட்டாக வச்சுருக்கீங்க. உமக்கு தான் நன்றி. நல்ல கை தட்டி ஏசப்பாவை துதிங்க. நீங்க கை தட்டுற மாதிரி வர இப்ப தட்ட வேண்டாம். நிறைய பேர் எப்படின்னா சத்தம் கேட்கணுங்க. எப்படி வெளியில இருக்கிற சிஸ்டர் அந்த பின்னாடி 2 சைடு சேர்ல இருக்கவங்க தட்டுங்க. பக்கத்துல தூங்குனாலும் அவங்க எழும்பணும். அப்படி சத்தமா தட்டணும். நல்லா தட்டுங்க. எஸ். இனி புது வருஷத்துல இருந்து சேர் உடைக்க கூடாது யாரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டி மைனர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஒரு வார்த்தை சொன்னேன், கை தட்டுற மாதிரி தட்டுறீங்க, ஆனால் சத்தம் கேட்கலன்னு சொன்னேன். ஆமே. அல்லேலூயா. நீங்கள் ஏசப்பாவை ஏமாத்துறீங்க. ஆமே. ஆமாவா இல்லையா? அப்போ ஏசப்பாவும் உங்களுக்கு சில அற்புதங்களை செய்கிற மாதிரி இருப்பார். இந்தா வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு, ஆனால் வராது. துதி பலியை கூட ஏசப்பாக மனப்பூர்வமாய் செலுத்துங்கள். ஆமே. அல்லேலூயா. ஸோ நல்லா கை தட்டி பாடலாமா? இப்போ பார்க்க போகிறேன் யாரெல்லாம் ஒரிஜினலாக. கன்னத்தில் கை வைக்காதீங்கக்கா. நல்லா கை தட்டி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து?
தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர்நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர்நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் நம்ம கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுவோம். நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க இந்த பாரிய தருணம் போல் பாட்டு நல்லா பாடுங்க, ஒரு தரம் பாடுங்கன்னாங்க. ஸோ ஆல்ரெடி நான் பாடிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்போவுமே எந்த மீட்டிங்கில் பாடுறதா இருந்தாலும் சரி, சரி இன்னைக்கு இந்த பாட்டை பாடிட வேண்டிதான் அப்படின்லாம் முடிவு பண்ணுறதில்ல. அந்த மீட்டிங்காண்டி ஜோம் பண்ணும்போது இங்கே வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த பாட்டை பாட சொன்னார். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பாட்டை ஆண்டவர் இன்னைக்கு இங்கே பாட சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்க. ஓகே பாடிடுவோன்னு சொல்லுவேன், ஆனால் நான் பாடினதில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பாட்டு சொல்கிறாரோ அதான் பாடுவேன். ஆமென். அவங்களே ஒரு 2-3 தடவை சொல்லிட்டு டயர்டாகிவேன் சொன்னால் பாட மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ அந்த பாடலை நம்ம ஒரு தடவை பாட போகிறோம். ஆமென். எல்லோரும் சேர்ந்து பாரீர் அருணோதயம் போல் எத்தனை தடவை வேணாலும் பாடலாம். அந்த பாட்டு நாள் முழுசும் பாடிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகான பாடல், அபிஷேகம் நிறைந்த பாடல். ஆமென். நீ நாள் முழுசில் எவ்வளோ நேரம் வேணாலும் பாடு, ஆனால் நான் பாட மாட்டேன்னு சில பேர் பின்னாடி உட்காந்துருக்கீங்க அந்த சைட்லலாம். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் கரம் தட்டி சேர்ந்து பாட போகிறோம். என்ன பாடிடலாமா? கையை அசைச்சு காட்டுங்க பார்ப்போம்.
பிரதர் கை அசைச்சு காட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலை தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலை தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்னை பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்னை பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. காட்டுக்கு கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறா. காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறா. நாமமோ சொந்த பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். நாமமோ சொந்த பரிமளமே இன்பம் ரசத்திலும். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலை தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலை தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்னை பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்னை பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. கரங்களை தட்டி 1000 10,000 சிறந்தவர். ஆமென். Praise the Lord, praise the Lord. நல்ல கை தட்டி துதிங்க. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில். சொல்லுங்க. பெருவெள்ளம் மதிலை மோதி
பெரும் காற்றும் அடிக்கையில் எந்தன் புகலிடமே எந்தன் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே எந்தன் புகலிடமே எந்தன் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலை. சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலை. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆமென். சொல்லுங்களேன், பின்னாடி இருக்காங்களா சொல்லுங்க. ஒரு அம்மா கண்ணு மூடி இருக்கு, என்னம்மா ஏம்மா? அல்லேலூயா. சொல்லுங்க, மரித்தவர்களும், சத்தமா சொல்லுங்க, நீங்க வாய் திறக்கல, சொல்லுங்க, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். இன்னும் சரியா சொல்லல, ஃபர்ஸ்ட்ல இருந்து. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியாத நாமோ, கட்டி சொல்லுங்க, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்போ. ஹல்லேலூயா. மரித்தவர்களால் ஆண்டவரை துதிக்க முடியாது. செத்து போன ஒரு ஆளால துதிக்க முடியுமா? பின்னாடி இருக்கவங்களா சொல்லுங்க, முடியுமா? என்னங்க 2-3 பேர் தான் கையை அசைக்கிங்க. பின்னாடி அந்த ரோல இருக்கவங்க எல்லாம் கையை மரித்தவங்க துதிக்க முடியுமா? ஹல்லேலூயா. மௌனத்தில் இறங்குறவர்லாம் யாரு? மௌன சாமியார். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துருப்பார் பாருங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாரு, அவர் தியானத்தில் இருப்பார். அவரால் துதிக்க முடியுமா? பக்கத்தில் கை பிடிங்க, எல்லாரும் கை பிடிங்க, பக்கத்தில் உள்ளவங்க கையை. ஏன்னா கையை பிடிங்கண்ணே கேட்பா. அவங்கள முகத்தை பாருங்க. நீங்க சாகலை சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சாகலை, நீங்க சாமியார் ஆகலை, நீங்க துதிக்கலாம். திரும்ப சொல்லுங்க, நீங்க சாகலை, நீங்க சாமியார் ஆகலை, நீங்க துதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இது ரொம்ப பழைய பாடல். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல சர்ச்சில் இந்த பாட்டை பாடுவாங்கன்னாங்க. ஆமென். பாட்டு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரே ஒரு அரக்கை கிடக்கு ஒரு பாட்டியம்மா. வேற யாருக்கு தெரியும்? பின்னாடி அண்ணனுக்கு தெரியும். வேற பாதி தெரியுமோ? அதான் பாதி கை. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு இந்த பாட்டை நீ பாடிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்கண்ணே, பக்கத்துல கைப்பிடிச்சு. ஆமென். ரொம்ப அழகான பாடல் உண்மையிலே. ஆமென். சேர்ந்து பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலை. சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலை. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. ஆமென். உம்மை போற்றி என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. ஹல்லேலூயா.
ஒரு சபைக்குள்ள 3 கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. ஆமென். கண்ணை திறக்கணும் தான் அவங்க நினைக்காங்க பாவம், ஆனால் முடியல. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சிலருடைய கண்கள் பரதநாட்டியம் ஆடுகிறதை நான் காண்கிறேன். இமைகள், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கண்ணில் கை வைங்க. கண்ணே சொல்லுங்க, கண்ணே ஏ மணியே நீ உறங்காதே. ஹல்லேலூயா. நிறைய பேர் கை வைக்கல, வச்சிங்கன்னா ஏசவ பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள 3 கேட்டகரி 3 பிரிவு உள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பிரிவு? ஐயா கை காட்டுங்க ஐயா. வாரே வா. ஆமென். 3 பிரிவு உள்ள மக்கள் இருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர்கள் வருவாங்க, அவங்க எதுலையும் தலையிட மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, போயிடுவாங்க. ஆமென். இன்னொருத்தங்க விசிட்டர்ஸ். ஆமென். சொல்லுங்களேன், பார்வையாளர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது 4 மாவடியிலிருந்து பிரதர் மனோவா அவர்கள் வந்திருக்கார். அப்படியா, இவர் தானா? ரைட், ஓகே, நீ பாடுப்பா தம்பி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு சிறப்பு செய்தியாளர் வந்திருக்கார். அது யாரா புதுசா இருக்கு அவரா? சரி, நம்ம உறங்குவோம். ஆமென். கை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. இவங்க யாரு சொல்லுங்க. இங்கே பார்வையாளர் கூட சில பேர் இல்லை, கண்ணை மூடி இருந்தா எப்படி பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. ஒன்று வர்றவங்க போவாங்க, எந்த சம்பந்தமும் இருக்காது, இடையில ஆளே பார்க்க முடியாது. இன்னொன்று பார்வையாளர்கள். 3வது ஒரு கேட்டகரி இருக்காங்க, பங்காளர்கள். ஆமென். பார்ட்னர்ஸ். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க விசிட்டர்ஸ், கடைசியில் உள்ளவங்க யாரு? அண்ணன்ட்ட சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. 3வது யாரு? பார்ட்னர்ஸ். கைப்பிடி சொல்லுங்க. நீங்க பங்காளரா பார்வையாளரா? நல்ல கை குலுக்கி கேளுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பங்காளர் என்ன செய்வாங்க? ஒரு பாட்டு பாட போறாங்களா? நானும் சேர்ந்து பாட போறேன், நான் பங்கு பெற போறேன் அதில். ஆமென். ஜெபம் நடத்த போறாங்களா? நானும் சேர்ந்து ஜெபிக்க போறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறாங்களா? வசனத்தை எடுக்க சொல்லுங்க, நானும் வசனத்தை எடுப்பேன். ஆமென். இந்த பைபிளை திறக்கிறதே கிடையாது சில பேர்லாம். ஆமென். அந்த ஜிப்பை மூடி பல வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜிப்பை திறந்து பாருங்களம்மா கொஞ்சம். ஹல்லேலூயா. பங்காளர்கள். ஆமென். கைப்பிடி சொல்லுங்க, நீங்க பங்காளர்களா இருங்கன்னு சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம அதுக்கு சில காரியங்கள், நம்ம சில பாடல்களோட பாடலாம், பிரச்சனை இல்லை. ஆமென். சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். அந்த 1லிருந்து 10 வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவல கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறளிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடனே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள்.
கதவும் அடைக்கப்பட்டது. ஆமே. அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வந்ததுலேருந்து பாஸ்டரை பற்றி பேசவே இல்லை. பாஸ்டர் எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். ஆமே. அவங்களுக்கு என்ன தெரியும், நான் யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பாட்டு பாடுவாங்க. விஜயன் அவங்களுடைய பையனா? விஜயன். நானும் சரி சொல்லலாம், போகும்போது சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. இங்கே தூத்துக்குடியிலே பிறந்து வளர்ந்தவன் நான். ஆமே. இந்த ஏரியாவில் சைக்கிளில் சுற்றின ஞாபகங்கள் இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதனால் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா தான், தெரிஞ்ச இடம் தான். நான் சென்ட் மேரி ஸ்கூலில் தான் படித்தேன், மில்லர்புரத்தில். ஆமே. ஸோ அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் செட்டில் ஆகிட்டோம் நாங்கள் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் 4 மாவடியில் ஜாயின் பண்ணி ஒரு 13 வருஷம் ஆகுது. ஆமே. அல்லேலூயா. அப்போ இருந்தே பாஸ்டர் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் இளமையாகவே இருக்காங்க. அல்லேலூயா. நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கு அப்படி இருக்காங்க. ஆமே. பிரைஸ் எல்லாம். இந்த 25வது அதிகாரம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆமே. அல்லேலூயா. அவங்க எதுக்காக புறப்பட்டு போறாங்க? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. ஆமே. அல்லேலூயா. அவங்க புறப்பட்ட நோக்கம் என்ன சொல்லுங்களேன்? அவங்க எதுக்காக புறப்பட்டு போறாங்க? மணவாளன் வந்துட்டு இருக்கிறாரு, அவரை பாதியிலேயே போய் அவரை வரவேற்கிறதுக்கு, அவரை சந்திப்பதற்கு. ஆமே. அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வராங்க, நம்ம வீட்டுக்கு வரன்னு இருக்காங்க. ஆமே. நம்ம எல்லாரும் வீட்டில் பெட்ரூமில் போட்டு தூங்கிட்டா இருப்போம். அவர் வந்தால் கதவை தட்டுவாரியா அப்படின்ட்டு. ஆமே. எப்போ வராங்கன்னு ரெடியாக காத்திருப்போம். அவங்க வரும்போதே நம்ம வீட்டு வாசலுக்கு போய் அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு வருவோம். ஆமே. அல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகளும் அப்படிதான் போகிறாங்க, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. ஆமே. அவர் வரும்போதே அவரை போய் சந்தித்து அவரை வெல்கம் பண்ண, அவரை வரவேற்க, அவர் கூட சேர்ந்து கொள்ள. ஆமே. அல்லேலூயா. தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தங்கள் தீவட்டிகளை, எல்லாரும் ஒரு விளக்கு வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ராத்திரி கிளம்புனாங்களோ என்னமோ தெரியல. ஆமே. எல்லாரும் ஒரு விளக்கு வச்சிருக்கிறாங்க, மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போறாங்க. ஆமே. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கை பிடிச்சி கேளுங்க, நீங்க எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன். எல்லாரும் கையை பிடிங்க. அண்ணே, முன்னாடி இருக்கவங்க கை பிடிங்க. முன்னாடி ஆள்ல சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க, நீங்க எதுக்காக புறப்பட்டு வந்திருக்கீங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, அவரை சந்திப்பதற்கு. ஆமே. சபை எதுக்கு இந்த பூமியில இருக்கு? சபை எதுக்குங்க இந்த தாளமுத்தனார்ல இருக்கு? சொல்லுங்க. நீங்க எதுக்கு சபைக்கு வாரீங்க அதை சொல்லுங்க. பாட்டு பாடுறக்கா சொல்லுங்க, நீங்க எதுக்கு சபைக்கு வரீங்க? அக்கா, நீங்க எதுக்கு வரீங்க? அது என்னமோ தெரியல, இந்த பையன் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டு விட்டானே அப்படின்ட்டு. அல்லேலூயா. சபைக்கு எதுக்காக வரோம் சொல்லுங்கம்மா? எதுக்காண்டி வரீங்க? ஏசப்பாவுடைய வருகை வரப்போகுது சீக்கிரம். நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு தான் சபை. அல்லேலூயா. இந்த வாரம் முழுசும் மற்ற நாளெல்லாம் நம்ம வீட்டில், நம்ம வேலையில், நம்ம காரியத்தில் இருப்போம். ஆமே. ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த வாரம் முழுவதும், ஆண்டவரே, அந்த வாரம் முழுசும் சில காரியங்களை தவறி இருக்கிறேன், சில காரியங்களை குறைவுபட்டிருக்கிறேன், உங்கள் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பில் குறைவுபட்டிருக்கிறேன், நம்ம ஆயத்தமாவதற்கு, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாவதற்கு சில தடைகள் வந்திருக்கலாம், அதையெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள தான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம். ஆமே. நம்மை மீண்டும் ஆயத்தப்படுத்தி கொள்ள, மீண்டும் நம்மை புதுப்பித்து கொள்ள. ஆமே. மணவாளனுக்கு பிரியமாய் நம்மை மாற்றிக்கொள்ள தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். ஆமே. அப்புறம் சபை எதுக்காக இருக்குது? நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஆமே. அல்லேலூயா.
அப்போ இந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை சந்திக்க அவருக்கு எதிர்கொண்டு போனாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ புரியுதா நீங்க எதுக்காண்டி வாரீங்கன்ட்டு? ஆமென். நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மணவாளனை சந்திக்க நம்ம ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் ஆயத்தப்படுவதற்காக சபைக்கு வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, அந்த ஆரம்ப நாட்களில் இப்போ யூடியூப்பை தட்டினாலே மெசேஜ் வருது, நிறைய பாட்டு வருது. ஆமென். இந்த லாக்டவுன் டயத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு போகாமல் இந்த யூடியூப்பில் ஆராதனையில் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். ஏன் அப்படி? ஒரு சர்ச்சில் பாட்டு வரிசை நல்லா இருக்கும், அப்போ அந்த சர்ச்சோட பாட்டு வரிசை பார்ப்போன்னா அந்த சர்ச்சில் மெசேஜ் நல்லா இருக்காது, இன்னொரு சர்ச்சில் மெசேஜ் நல்லா இருக்கும், அப்போ மாற்றி அந்த மெசேஜை கேட்பேன். இது எப்படி இருக்கு? காணிக்கையும் கொடுக்க வேண்டாம், தசம்பாவும் கொடுக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அப்போ திருவிருந்து பாஸ்டர் அங்கே கொடுக்கும்போது மொபைலையும் டிவியை நக்கு அப்படின்னாரு ஒருத்தர். அல்லேலூயா. ஆலயத்துக்கு நீங்க வரணும். ஆமென். ஆலயம் நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம். ஆமென். இந்த மேய்ப்பருக்கு தான் உங்களை பத்தி தெரியும், உங்க குறை தெரியும், உங்க நிறை தெரியும். இந்த மேய்ப்பன் தான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க வந்து இப்போ என்கிட்ட ஜோம் பண்ண வந்தீங்கன்னா நான் ஜோம் பண்ணி விட்டு போயிடுவேன். ஆனா உங்களை பத்தி அக்கறை, கரிசனை, பொறுப்பு, உங்களை பத்தி முழுவதுமாய் அறிந்தவர் உங்களுடைய மேய்ப்பன். நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பேசும்போது கூட நாங்க எங்க பாட்டுக்கு பேசிடுறோம். ஆனா பாஸ்டர் ஐயா உங்க மேல உள்ள அன்புல நீங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பேசுறாங்க. பாத்தீங்களா? இதான் ஒரு தகப்பனுடைய இருதயம், இதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஆமென். சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் நற்செய்தி கூட்டம், எந்த கூட்டம் வச்சாலும் வருகையின் செய்தி தான் இருக்கும். இதோ இந்த ராத்திரியிலே கர்த்தர் வருவாரானால் நீ எங்கே நிற்பாய்? நம்ம ஒரு பென்சிலை களவாண்டு இருப்போம், ராத்திரி பூரா தூக்கம் வராது. ஐயோ இன்னைக்கு வேற வந்துருவாருன்ட்டாரு, அவர் வேற ஊழியக்காரு, நம்ம இன்னைக்கு வருகையில போயிருக்கிற மாட்டோம் போல பயந்து ராத்திரிலாம் தூக்கம் வராது. ஆமே. இப்போ செய்தி மாதிரி அவனை ஆசீர்வதிக்கிறார், உன்னை தடை விடுகிறார், அதெல்லாம் அப்பம் கிடையாது. வந்தாலே எச்சரிப்பின் செய்தி, வருகையின் செய்தி அப்படிதான் இருக்கும். ஆமே. அல்லேலூயா. ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும். அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்க கூட நீங்க பேசணும், இந்த வாரம் எங்க பாஸ்டர் கொடுக்குற வார்த்தை கொண்டு என் கூட பேசணும், அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை என்னை நடத்தணும், என்னை பலப்படுத்தணும், என் தேவையை சந்திக்கணும், அந்த வார்த்தை என்னை போஷிக்கணும். ஆமே. அந்த வார்த்தையோட பலத்தினால அந்த வாரம் முழுவதும் நான் கடந்துடணும், அந்த வார்த்தை என்ன கூட பேசணும்னு சொல்லி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 6 நாளும் ஜோம் பண்ணுவாங்க. ஆமே. அப்படி யாராவது ஜோம் பண்றவங்க இருக்கீங்களா? கை தட்டுங்க. ஒரே ஒருத்தங்க இருக்காங்க, நல்லா கை தட்டலாமா அவங்களுக்காக? கையையாவது தட்டுங்க. ஆமே. நீங்க 6 நாளும் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும், நம்மை சரிப்படுத்துகிற வார்த்தை வரும், நம்மை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை வரும். நீங்க என்ன ஒருவேளை மனம் உடைந்து போய் வேதனையோடு வந்திருக்கீங்களா, உங்களை தேற்றுகிற வார்த்தை வெளிப்படும், உங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை அன்னைக்கு வெளிப்படும். ஆமே. அல்லேலூயா. நம்ம தான் நம்ம பாட்டுக்கு பைபிளையே திறக்காம எடுத்துட்டு வரோமா, அந்த தூசியை தொட்டு தொடச்சிட்டு. அல்லேலூயா. தினந்தோறும் வேத வசனத்தை வாசிங்க. ஆமே. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அதிகாலமே என்னை தேடுகிறவன் அவனுக்கு, அது கீழே உள்ள வார்த்தை சொல்லுகிறது, காலைதோறும் என்னுடைய கிருபைகள். அப்போ அதிகாலமே ஏசப்பாவை தேட போனா என்ன தருவாரு சொல்லுங்க? புதிய கிருபை தருவார். ஆமே. சில பேர் கோபத்தில் என்னையே பார்க்கல, நீ பார்த்தா ஏதாவது என்ன பார்த்து சொல்லிடக்கூடாது அப்படின்னு அங்கிட்டு திரும்புவீங்க. எங்கிட்டு திரும்பினாலும் நான் உங்களை பற்றி சொல்லுவேன் இன்னைக்கு. ஆமே. அல்லேலூயா. அப்போ அதிகாலமே ஏசப்பாவை தேட போனால் அவர் என்ன தராரு? ஆனால் பிசாசு சொல்கிறான், அவன் எதுலையாவது ஒன்றில் உங்களை மாட்டலாம் இன்னைக்கு வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆமே. எவனை விழுங்கலாம் என்று வகை, என்ன வகையிலையாது, என்ன டைப்பு. அல்லேலூயா. ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சூழ்நிலை, வீட்டில் கணவரை எழுப்பி விட்டுருவான், திடீர்னு பிள்ளைகளை பிரச்சனை பண்ண எழுப்பி விட்டுருவான், ஏதாவது ஒன்று பண்ணி இன்னைக்கு நம்மளை மாட்டணும்னு பிசாசு கங்கணம் கட்டிக்கிட்டு வரான் அன்னைக்கு. ஆமே.
அப்போ நீங்கள் அதிகாலமே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் போட்டுட்டு, ஏசப்பா உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், இந்த நாளுக்கு தேவையான கிருபையை பலனை எனக்கு தாங்க, இந்த நாள் பிசாசை நான் ஜெயிக்கணும், இந்த நாள் அவனுடைய தந்திரங்களை நான் மேற்கொள்ளணும், இந்த நாளில் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், எனக்கு உதவி செய்யுங்க, என் தேவையெல்லாம் சந்திங்க, எனக்கு இந்தந்த தேவைலாம் இருக்குது, என் பிள்ளைகள் மேலே உங்கள் ஆளுக இருக்கட்டும், என் கணவர் மேலே, என் மனைவி மேலே உங்கள் ஆளுக, நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணதெல்லாம் கத்த செய்வா. அல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு உங்களை ஏதாவது ஒரு டைப்பில் வீழ்த்திடலான்னு அவனும் புது புது டூல்ஸ் எடுத்துகிட்டு வரான், ஆயுதத்தை. ஒரு நாள் கோடாரி எடுத்து வரான், ஒரு நாள் அருவாளை தூக்கிட்டு வரான், கத்திரியை கொண்டு வரான். ஆமென். அவனும் ஒரு புது ஆயுதத்தோடு இன்னைக்கு வருவான். ஆமென். இன்னைக்கு உங்களை காலிப்பான். ஆனால் நீங்கள் அதிகாலமே போய் ஆண்டவர்கிட்ட புதிய கிருபையையும் பலனையும் காலையிலே ஜெபம் பண்ணி பெற்றுட்டீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லுவீங்க, இன்னைக்கு வாடா, இன்னைக்கு நானும் புது கிருபை வாங்கிட்டேன் காலையிலே, இன்னைக்கு போட்டு பார்த்துருவோம், யார் ஜெயிப்பா அன்னைக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? நீங்கள் பல்லும் தேய்க்காம 2 தோசையை தின்ட்டு காலையில் எழுந்துச்சு தூங்கி அப்படியே எழுந்துச்சு போனேன்னு வச்சுக்கோங்க, அப்போ யார் ஜெயிப்பா? சொல்லுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், பாதி நாள் வாழ்க்கையில் யார் ஜெயிச்சிருப்பான்னு தெரியும். ஆமே. கர்த்தரை தேடாத நாட்கள் முழுவதும் தோல்வி நாட்கள், அது நிம்மதி இல்லாத நாட்கள், அது பிரச்சனைக்குரிய நாட்களாக இருந்திருக்கும். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிட்டு ஆண்டோடைய முகத்தை பார்த்துட்டு பிரசன்னத்தோடு நீங்கள் வெளியில் போங்க, அந்த நாளை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகளும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் புறப்பட்டு போகிறாங்க. ஆமென். என்ன நோக்கம்? மணவாளனை பாதியிலே சந்திக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கூட மணவாளனை சந்திக்க தான் வரோம். ஆமென். ஆனால் ஒரு 5 பேர், அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன புத்தி இல்லை, அவங்களுக்கு என்ன அறிவு இல்லை அப்படின்னா, தங்களுடைய மணவாளனை குறித்த புத்தி, அறிவு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மணவாளன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நான் எப்போ வேணாலும் வருவேன், சாயங்காலத்திலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, அந்தி சந்தி மத்தியான நேரத்திலோ, எந்த நேரத்திலும் அவர் வரலாம். அப்போ அந்த 5 கன்னிகைகளுக்கு அந்த புத்தி இருந்தது, அந்த அறிவு இருந்தது. மணவாளன் எப்போ வேணாலும் வரலாம். அதனால அவங்க ஆயத்தமாய் தங்கள் கைகளில் ஒரு எண்ணெய் கேனையும் தூக்கிட்டு போயிருக்காங்க, எண்ணெய் பாத்திரத்தையும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் புத்தி இல்லாதவர்கள், அவங்களுக்கு மணவாளனை பற்றி அறிவெல்லாம் கிடையாது. ஏதோ எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போவோம். ஆமென். சும்மா கூட சேர்ந்து கிளம்பி வந்தவங்க. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சவங்க, நீங்கள் சும்மா வந்திருக்கீங்களா இல்லைன்னா எப்படி புத்தியோடு வந்திருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமென். சில நேரம் எங்கே போகிறோன்னே தெரியாமல் நம்ம போவோம். ஆமென். நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ ஒருத்த கிளம்பிட்டு இருக்காங்க, அப்போ தான் ஒருத்தர் வருவான், எல்லோரும் எங்கே போகிறீங்க, எங்கே போகிறோன்னே தெரியாது, அவனும் கிளம்பி நம்ம கூட சரி நம்மளும் போயிடுவோம். அதுபோல் சில பேர் சர்ச்சுக்கு எதுக்கு வரோன்னே தெரியாது, ஆனால் அந்த பைபிளை தூக்கிட்டு வந்து இங்கே உள்ள இடம் இருந்தாலும் வெளியில் உட்கார்றது. ஆமென். ஹல்லேலூயா. கை தட்டுங்க, நோ. பாட்டு பாடுங்க, எங்கள் அப்பா சொல்லியே நான் கேட்டது கிடையாது. ஹல்லேலூயா. நோ. ஏசப்பா துதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மணவாளனை குறித்த அறிவு, உங்கள் மணவாளன் உங்கள் மேலே அன்போடு பாசத்தோடு உங்களை தேடி வருகிற உங்கள் மணவாளன் உங்களை பொல்லாதவர்களுடைய கைக்கு தப்புவிக்கிற மணவாளன், உங்களை அழகாய் பராமரித்து எந்த சேதமும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் உங்களை அழகாய் நடத்தி வந்த உங்கள் மணவாளன். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்தும மணவாளன். ஆமென். அவரை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் கஷ்டப்படும் போது, ஒரு பிரச்சனை அப்படி வரும்போது பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். அவங்களுக்கு யாரும் ஜெபம் பண்ண சொல்ல தேவை கிடையாது, கைத்தட்டி பாடணும்னு சொல்ல தேவையில்ல, நல்லா கைத்தட்டி பாடுவாங்க, துதிப்பாங்க. கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே அவங்க லெவலை உயர்த்தும் போது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கே இப்போ வர்றதில்லை பிரதர், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் பாஸ்டர் ஐயா, வருவேன். ஹல்லேலூயா. நீங்கள் வருவீர்களோ கொண்டு வரப்படுவீர்களோ எங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஒரு நாள் மறக்கவே கூடாது. தாவீது ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன்,
ஏன்னா அவன் ஒரு நாளும் பழச மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் பெரிய ராஜாவானக்கு அப்புறம் கூட அவன் சொல்றான், தேவரீர் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்ததற்கு நானும் என் தகப்பன் வீட்டாரும் எம்மாத்திரம், நீர் என்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். ஆமென். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர். நல்ல ஒரு அம்மா இப்பதான் முழிக்காங்க, பரவாயில்ல, கை உயர்த்திக்கங்க. தேவரீர் என்னை இதுவரைக்கும் நீ நடத்தி வந்ததற்கு நானும் என் தகப்பன் வீட்டாரும் எம்மாத்திரம் என்னை நீர் மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். ஆமென். கை கீழே போட்டுக்காங்க. நீங்க உங்க தெருவில் உங்க கிராமத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இப்போ எவ்வளவு பெரிய ஆளா உயரத்துக்கு வேணாலும் போயிருக்கலாம், ஆனா உங்க கிராமத்துக்கு போகும்போது உங்க சொந்தக்காரன் இன்னும் உங்களை அப்படியே தான் பார்ப்பான். ஹல்லேலூயா. ஆமாம், இவங்க அப்பனை பற்றி எனக்கு தெரியாதான், அவன் என்கிட்ட தானே வேலை செஞ்சான், அவன் அப்படி தானே இருந்தான், அப்படி தான் சொல்லுவான் அவன். நீங்கள் எவ்வளோ பெரிய பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனால் அவன் பார்வையெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. பெரிய ராஜ அரண்மனையில் வந்த சந்ததி பாணி, அப்படி தான் ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஒரு மனிதனாய் நம்மை பார்க்கிற தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. மணவாளனை பற்றி அறிவு 5 பேருக்கு இருந்தது, 5 கன்னிகைகளுக்கு இருந்தது. ஒரு 5 கன்னிகைகளுக்கு இல்லை, புத்தி. ஆமென். மணவாளனை குறித்த புத்தி அவங்களுக்கு இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5வது வசனம் அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த 25வது அதிகாரம் 5வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மணவாளன் வர தாமதம் ஆயிட்டு. ஆமென். இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, என்னப்பா இது மணவாளன் வாராருன்னு எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், ரொம்ப டயர்டாக வேற ஆகிப்போச்சு, இன்னும் அவர் வரவே இல்லையே. ஆமென். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேளுங்க, 2000 வருஷமா இயேசு வாராருன்னு தான் சொல்கிறீங்க, அவர் எங்கப்பா வாராரு? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கும் கூட அப்படிதான், நிறைய நேரம் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய நேரம் பிரச்சனை போராட்டம் வரும்போது அப்படியே ஏதோ போகிறோம் ஏதோ வாரோம். பிசாசு நம்மளுடைய நோக்கத்தை அவன் டைவர்ட் பண்ணுறான், அவன் திசை திருப்புகிறான் நம்முடைய நோக்கத்தை. நம்மளுடைய நோக்கம் என்ன சொல்லுங்களேன்? மணவாளனை சந்திப்பது தான் நம்முடைய நோக்கம். ஆமென். ஆனால் பாருங்க, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நீங்கள் எத்தனை நாள் மணவாளனை நான் சந்திக்கிறதுக்கு தான் ஆயத்தப்பட்டிருக்கிறேங்கிற நினைவோடு நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க? நீங்கள் யோசித்து பாருங்க. மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாவதற்கு நான் சபைக்குள்ளே வந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் மணவாளனாகி இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை நாள் நமக்குள்ளே இருந்திருக்கு? இல்லவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பேசும்போது ஞாபகம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. மற்ற நாளெல்லாம் கடமைக்கு இருந்துச்சு, நம்மளறியாமல் எடுத்து ஒரு 2 அதிகாரத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு வருவோம், காணிக்க போடுவோம், போய்கிட்டே இருப்போம். வேணா 2 குறை வேணா சொல்லுவோம், அவர் பாட்டு அப்படி பாடலை, இப்படி சரியாக பாடலை, பாஸ்டர் அந்த பிரசங்கத்தை ஏற்கனவே போன வாரம் பண்ணியிருந்தார், திரும்பி அதே பிரசங்கம் பண்ணிட்டாரு, இதை வேணா சொல்லுவோம். ஆனால் நம்முடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுவது. கரம் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப தாமதம் தான் பிரச்சனை. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து சொல்லுங்க தூங்கி விட்டார்கள். நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவங்களை நீங்க பார்த்துருக்க முடியும், தலைமுறையா கிறிஸ்தவங்க. எங்க தாத்தா யார் தெரியுமா? அவர் தான் ஃபேன் போட்டு விட்டாரு, உபயம். ஆமே. டியூப்லைட்ல கூட சிலர் பேர் இருக்கும். எங்க பாட்டி யார் தெரியுமா? அந்த சர்ச்சை கெட்டினதே அவங்க தான். ஆனா அவங்க வீட்டில் போனீங்கன்னா ஜபமும் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஆண்டவரை குறித்த அறிவும் இப்ப இருக்காது. ஆமே. அதுக்கு காரணம் என்ன? தாமதம். இயேசு வர தாமதிக்கிறார். ஆமே. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஆமே. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லும், மாரநாதா, இயேசுவே நீர் சீக்கிரமாய் வாரும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமே. உங்க இருதயத்துல கை வைங்க, அப்படி இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நீர் வர
எவ்வளவு தாமதமானாலும் நான் ஆயத்தமா இருப்பேன். நான் என்னை இன்னும் ஆயத்தமாக்கி கொள்வேன், என்னை சரிப்படுத்திக் கொள்வேன். நான் உம்மை சந்திப்பேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஏக்கமெல்லாம் என் இயேசுதானே, என் ஏக்கமெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லி பாடுவோம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆமே. எக்ஸாமுக்கு நம்ம நிறைய நாள் படிக்காம போயிருப்போம். ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் எக்ஸாம் எப்படியாவது கேன்சல் ஆயிடணும் அப்படின்னு மனசுல நினைப்போம். நம்ம படிக்காம போனதுக்காக எக்ஸாம் கேன்சல் ஆகுமா? சொல்லுங்க. நம்ம ஆயத்தம் இல்லை, நம்ம தூங்கிட்டோம், நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம், அவ்வளோதான். ஆண்டவர் அவர் வாராரோ வரலே தெரியலன்னு இருக்கிறதுனால இயேசுவினுடைய வருகை ஒரு நாள் வராமல் இருக்காது. அவருடைய வருகை ரொம்ப சமீபம். ஆமே. அல்லேலூயா. விட்டு போன உங்க ஜெப வாழ்க்கையை மீண்டும் தொடருங்கள். அதிகாலமே எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை மீண்டும் தொடருங்கள். வேதம் வாசிக்கிறதை தொடருங்கள். ஆமே. எத்தனை பேர் வேதத்தை ஒரு முறையாவது வாசித்து முடிச்சிருக்கீங்க? பல முறை வாசித்தவங்க நிறைய இருப்பீங்க. நீங்க வேதாகமத்தை ஒவ்வொரு தரமும் வாசித்து முடிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை வாசித்து முடிச்சவங்க வாங்கியிருப்பீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாது இது இதனாலதான் கொடுத்துருக்காரு போலன்னு தெரியாம இருக்கும். நீங்க ஒவ்வொரு தரமும் வேதாகமத்தை முழுசா வாசித்து முடிக்கும் பொழுதும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். ஆமே. ஹல்லேலூயா. மணவாளன் வர தாமதம், நிறைய பேருக்குள்ள பின்மாற்றம், நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றதில்லை, நிறைய பேர் ஜபத்தை விட்டுட்டாங்க, நிறைய பேர் சர்ச்சில் நடக்கிற உபாச ஜபத்துக்கு வர்றதில்லை, முழுவதும் ஜபத்துக்கு வர்றதில்லை. அட என்னையா எவ்வளோ நாளாக நானும் ஜபன்னு போயிட்டேன், எவ்வளோ வருஷமா சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன், போதையா. நிறைய பேர் இடையில சோர்ந்து படுத்து நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். ஆமே. அல்லேலூயா. அவங்க தூங்கிட்டாங்கன்னு மணவாளனுடைய வருகை ஒரு நாள் நின்று போகாது. மணவாளன் வந்தே தீருவான். அல்லேலூயா. 10 பேருமே தூங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறார் என்று சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது. ஆமே. அல்லேலூயா. மேகங்கள் மேல பிரதான ஆசாரனுடைய சத்தத்தோடு, துணிக்கிற எக்கால சத்தத்தோடு, இதோ மேகங்கள் மேல தேவ தூதர்களுடைய மரித்து போன பரிசுத்தவான்களோடு பரலோகத்தில் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார் சீக்கிரமா. எக்கால சத்தம் முழங்கும். ஆமே. கர்த்தருக்காக ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், அவருக்காக கடினமாய் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவரோடு கூடவே இருந்தவர்கள், அவரை உண்மையாய் தேடினவர்கள், பரிசுத்தமாய் அவருக்காய் வாழ்ந்தவர்கள், எதிர்பார்ப்போடு ஆயத்தமாக்கி கொண்டவர்கள் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆமே. அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே,
கர்த்தரை குறித்த அறிவோடு பரிசுத்த ஆவியானோடு வல்லமையோடு மணவாளனை எதிர்கொண்டு போக எப்போது ஆயத்தமாக இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் என்றென்றைக்கு மகிழ்ந்திருப்போம். ஆமே. எல்லாரும் சேர்ந்து கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு சில காரியத்தை ஷேர் பண்ணிட்டு முடிக்க போகிறேன். புதிய ஏற்பாடு 309வது பக்கம், எபிரேயர் 12வது அதிகாரம். புதிய ஏற்பாடில் 309வது பக்கம், எபிரேயர் 12வது அதிகாரம். அந்த முதல் வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? இன்னும் கொஞ்சம் பேப்பர் உருட்டுற சத்தம் கேட்குதே, எடுங்கம்மா. 309வது பக்கம் 12வது அதிகாரம் முதல் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமென். எப்படி ஓடணும், எப்படி நம்ம ஆயத்தமாகணும்? இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இதுக்கு முன்னாடி இருக்கிற 11வது அதிகாரத்தை படித்தா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அதில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல். ஆமென். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பேழையை உண்டு பண்ணி தன் வீட்டார் அனைவரோடு கூட பயபக்தியுள்ளவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் விசுவாசத்தினால ஜெயித்தார்கள். ஆமென். காயின் ஆபேல் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? காயின் யாரு? இது எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்க அப்படின்னு சில பேர். ஆமென். காயின் அவன் விவசாயம் செய்கிறவன். ஆமென். ஆபேல் அவனுடைய தம்பி, அவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறவன். ஆமென். இப்போ 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்க கொண்டு போறாங்க. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேருமே பலியை கொண்டு போறாங்க. நான் 2 பேருடைய இருதயமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்ல. ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு மேன்மையான பலி. சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பலி செலுத்தணும்? காலையில் அதிகாலமாக தூக்கம் எப்படி வரும்? 4 மணிக்கெல்லாம் சொல்லுங்க. நல்ல தூக்கம் வருமா? 4 மணிக்கெல்லாம். அது ஒரு மேன்மையான நேரம், தூங்குகிறதுக்கு இனிமையான நேரம். அந்த நேரத்தில் ஒரு 1 மணி நேரத்தை ஏசப்பாக்கு கொடுங்க, மேன்மையான பலி. ஹல்லேலூயா. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த நோட்டு வாங்கணும், புஸ்தகம் வாங்கணும், ஏதாவது வாங்கணும், காசு கேட்டால் எங்கள் வீட்டில் தரமாட்டாங்க. காசு இல்லை, கஷ்டம், தரித்திரம். சின்ன ஒரு அரிசி இழக்கிற அந்த உலக்கு ஆளாக்கா, அது என்னமோ ஒன்று இருக்கும். அந்த ஆளாக்காங்க, அது படியா, அது ஒன்று, ஏதோ ஒன்று, நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வச்சுக்காங்கண்ணா. அதில் எங்கள் அம்மா 10 ரூபா எங்கள் அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்தால் 1 ரூபா எடுத்து போட்டு வைப்பாங்க அதில். ஆமாம், ஆளாக்கு தான். நாங்கள் ஏம்மா காசு அந்த ஆளாக்கில் டெய்லி போட்டு வச்சுருக்கீங்களா, அதை எடுத்தாங்கம்மா. அது கர்த்தருக்குரிய காசு, அதை எடுக்கக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. எங்களுக்கே 1000 தேவை, ஒழுங்கான சாப்பாடு கூட கிடையாது, அவ்வளோ தரித்திரம், கஷ்டம். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினார்கள். கர்த்தர் இன்னைக்கு ஒரு குறைவில்லாமல் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமே. நேரமே இல்லையா? வீட்டில் தலைக்கு மேலே வேலை இருக்கா? பரவாயில்ல, அதுக்கு மத்தியில் ஒரு மேன்மையான பலியை, ஒரு நேரத்தை கர்த்தருக்கு செலுத்துங்க. உங்கள் திராணிக்கு மிஞ்சி ஒரு மேன்மையான பலியை கர்த்தருக்கு கொடுங்கள். ஆமே. அல்லேலூயா. இப்படி அந்த எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதான் ஆகையால் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க, பார்த்தீங்களா? அதனால் மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போல ஆபிரகாம், நோவா, லோத்து, ஏனோக்கு, யாக்கோபு, வரிசை அப்படியே அந்த சாட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்படி சூழ்ந்துக்கிட்டு இருக்கு பாரு, மழை வர்ற மாதிரி. அதான் அந்த மேகம் போன்ற அந்த சாட்சிகளை பார்த்துட்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ஆமே. எப்படி ஓடணும்? பாரமான யாவற்றையும். சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, பாரமான யாவற்றையும். ஆமே. இங்கிருந்து
அந்த கேட், மெயின் கேட்டை தொட்டுட்டு வரணும். ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம். ஆமே, எல்லாரும் ஓடிடுவீங்களா? அப்படி ஓடுவீங்களாக்கா? ஹல்லேலூயா. எல்லாருமே ஓடிடுவோம். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நாங்கள்லாம் ஒன்றா ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஒன்றா ஒரு 30 செகண்டில் ஓடிட்டு வருவீங்க. இல்லை, சில பேர் வந்துக்கிட மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த கேட்டை போய் தொட்டுட்டு வாங்க அப்படின்னா ஓடி போய் தொட்டுட்டு வருவாங்க. ஒரு 50 கிலோ அரிசி மூடை தூக்கிட்டு ஓடுப்பா அப்படின்னா எப்படி ஓட முடியும்? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஒரு 50 கிலோ அரிசி மூடை தூக்கிட்டு ஓடுப்பா. அது என்னது? அது ஒரு பாரம். ஆமே. அப்ப ஏசப்பாவை நோக்கி, லக்கை நோக்கி ஓடுகிறன்னா, மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறன்னா, பாரமான ஒன்றை தூக்கிட்டு நம்மளால ஓட முடியாது. ஆமே. உலக கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, தேவை, பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்க வாழ்க்கையில் பிரச்சனை, நிறைய சூழ்நிலை, நெருக்கங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் பாரம். இது எல்லாம் நம்மளை போக விடாது. இந்த 50 கிலோ அரிசி மூட தூக்கிட்டு போனால் அது என்ன சொல்லும்? இல்லை, ஒன்னாலே நடக்க முடியாது, நீ வேறு தூக்கிட்டு உட்கார கீழே அப்படின்னு நம்மளை என்ன செய்யும்? உட்கார வைக்கும். ஆமே. அப்போ அந்த பாரமான யாவற்றையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் பாரத்தை நீ சுமக்காத. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் பாரத்தை நீ சுமக்காத. ஆலயத்துல தூங்காத. ஆமே. ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் சொல்லுங்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஆமே. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம். எங்க மொபைலை தொட்டாலே பாவம் இருக்கு. ஆமே. வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லை. பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கு. ஆமே. நெருக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 பேர் சேர்ந்து நம்மளை சுற்றி நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. மவனை இன்னைக்கு உன்னை ஓட விட மாட்டேன்டா, நீ எப்படி மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுற, எப்படி தான் நீ ஓடுறன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு 10 பேர் நம்மளை சுற்றி நெருக்கி நிற்காங்கன்னு வச்சுக்காங்க. என்ன செய்யும்? ஒரே கூட்டமாக கிடக்குங்க. எல்லாரும் கூட்டமாக உங்களை சுற்றி நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மேடையிலேருந்து ஒருத்தர் உங்கள் பேரை வாசிக்கார். அம்மா, இவங்க உங்கள் பேர் என்னம்மா? இப்போ உங்கள் பேர் அண்ணாலா? லதா. சரி. இப்போ கூட்டமாக போட்டு நெருக்கிட்டு கிடக்கு, நகரவே முடியல அங்கிட்டும். ஆனால் மேடையிலேருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு, லதா அம்மா பேருக்கு 1 கோடி லாட்ரி சீட்டு இப்போ பரிசு விழுந்திருக்குங்க. ஹல்லேலூயா. அம்பர் குழுக்கள்ல இப்போ லதா அம்மாவுக்கு 1 கோடி விழுந்திருக்கு. ஆமே. இப்போ கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? சுற்றி நெருக்கிட்டு இருக்கு. யார்கிட்டயா பேசினா விடுவாங்களா? இப்போ நம்முடைய கண் மேடையில் இருக்கிற ஒரு மேலே மட்டும்தான் இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே கூட்டத்தில் எத்தனை பேர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்களா நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன் பேரா? எனக்கா 1 கோடி? நான் இந்த வாரேன். இங்கே இருக்கிறவங்க யாரை தள்ளுற, எவன் எங்கன விழுந்தானே தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம பார்வையெல்லாம் கூப்பிட்டவர் மேலே தான் இருக்கும். அவர் சொல்றாரு, 1 நிமிஷத்துக்குள்ள வரலன்னா வேற யாருக்கா கொடுத்துருவாங்காரு. அப்போ கூட கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டு. ஆமென். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை அப்படி தொடலாம். அப்படி நெருங்கி நிற்கு, அதையும் தள்ளி விட்டு உங்களை அழைத்திருக்கிற கர்த்தரை நோக்கி, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடுவீர்களானால் நீங்கள் பந்தய பொருளை, பரிசை, 1 கோடி ரூபாயை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்வை ஃபோக்கஸ், நம்மை அழைத்தவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், ஒன்றுமில்லாமல் நம்மை தேடி வந்தவர், நம்முடைய மணவாளனாகிய இயேசு. இயேசு 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 இயேசு. இன்னைக்கு பொருள் வரலாம், இன்னைக்கு கார் வரலாம், இன்னைக்கு மனிதர்கள் புதுசாக நம்மளை தேடி வரலாம். ஆனால் நம்ம வெறுமையில் நம்மை நேசித்தவர், ஒன்றுமில்லாமல் நம்மை ஆதரித்தவர், நம்முடைய மணவாளனாகிய தகப்பன் இயேசு. இயேசு. அவரை பார்த்துட்டே ஓடுங்க. எதுவும் உங்களை நெருக்க முடியாது, உங்களை தொடர முடியாது. எதுவும் அவருக்கு முன்னாடி பெருசா தெரியாது. ஆமென். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோடே ஓடக்கடவோ. ஆமே. நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் கர்த்தர். ஏசப்பா இருக்கிறார். அவர் உன் பிரச்சனை, உன் தேவையை சந்திப்பார், உனக்கு அற்புதம் செய்வார். அப்படி சொல்லி தானே நம்மளை கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வைத்தவர் கர்த்தர். அந்த விசுவாசத்தை முடித்து வைக்கிறவரும் கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோமாகிய கர்த்தரை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே, சொல்லுங்க, எனக்கு நியமித்த ஓட்டத்திலே. உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஓட்டம் வச்சிருக்காங்க, ஒரு ட்ராக். ஆமே. சில பேர் நினைப்பாங்க அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்கு வேற ட்ராக், அவங்களுக்கு பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேற ட்ராக். உங்கள் ட்ராக்ல உள்ள ஆசீர்வாதம் தனி, உங்கள் ட்ராக்ல வர பாடு பிரச்சனை தனி, அது வேற ட்ராக்கு. ஆமே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு வேற ட்ராக்கு, அந்த அக்காவுக்கு வேற ட்ராக். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில பேருக்கு சந்தோஷம், நல்ல ஆசீர்வாதம், நிறைவு. ஆண்டவரே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன், பயங்கர பாட்டுலாம் இருக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தனா ஆண்டவர் நம்ம ஜீவனை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லதா நன்மையா நடக்கும்போது இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துட்டுனா தூக்கிடணும். போதும் ஆண்டவரே என்ன எடுத்துக்க. பொறுமையோடு இருங்க. சில பிரச்சனைகளை, போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிப்பது உங்களை உருவாக்குவதற்காக. ஆமென். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ள, அடுத்த நிலவுக்குள்ள உங்களை நடத்துவதற்கு கூட சில பிரச்சனைகளை அனுமதிக்கலாம். சில மோசமான சூழ்நிலைகள் வழியை உங்களை நடத்தலாம். சில மனிதர்களை காண்பித்து கொடுப்பதற்காக, இவளை மலை போல நம்பிக்கிட்டு இருக்கியா, அவன் எப்படிப்பட்ட ஆள், நான் காமிச்சு கொடுக்குறேன் பாரு, காமிச்சு கொடுப்பதற்கு கூட சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பொறுமையோடு ஓடுங்க, நீங்க ஜெயிப்பீர்கள். நீங்க பந்தய பொருளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. கரங்களை விரித்து ஆண்டவரை பார்த்து, நான் யோசேப்பை போல ரொம்ப பரிசுத்தவான்லாம் இல்லை, நான் தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிற பெரிய ஜெப வீரன்லாம் கிடையாது. நான் உங்க பிள்ளையா வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நானாகவே, அதே குறைவுள்ளவனாகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உங்க முன்னாடி நடிக்கலாம் முடியாது, நான் உங்க முன்னாடி பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்க முடியாது, பரிசுத்தவான் போல காமிச்சிக்கொள்ள முடியாது. எல்லாம் உடைய பார்வைக்கு வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் குறையோடே நான் வருகிறேன் உம்முடைய சமூகத்தில், என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நிறைவுள்ளவனாய் என்னை மாற்ற உம்மாலே ஆகும். ஓ, என்னை மீண்டும் ஜெபிக்க வைக்கிறவனாய் மாற்ற உம்மாலே ஆகும். என்னை மீண்டும் ஓட செய்ய உம்மாலே ஆகும். மணவாளனே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். நானாக வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை
ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. 2 கரங்களை ஆண்டவருக்கு நேரா விரித்து, மார்த்தாளை போல உங்களை சேவிக்கல, மரியாளை போல உங்களை நேசிக்கல. என் மேல வைத்த அன்பு, உங்க பாசம் ரொம்ப பெரியது. அந்த அளவுக்கு நான் உங்களை நேசிக்கல, உங்களுக்கு நேரம் கொடுக்கல. நிறைய நேரம் என் வேலை, குடும்பம், நானே ஓடிட்டே இருந்திருக்கிறேன். உங்களை மறந்துருக்கிறேன் எத்தனையோ நாள். நான் உங்களை நேசிப்பேன் ஆண்டவரே. மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உம்மை ஒவ்வொரு நாளும் நான் தெரிந்து கொள்ளணும். உங்க பாதத்தில் அமர்ந்து இயேசுவே கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல இதயம் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லை. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே உம்முடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுயம் சாம்பலாகட்டும், மாம்சங்கள் மறையட்டும், நீர் விரும்பாத அசுத்தங்கள் எரிந்து சாம்பலாகட்டும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்க சிறுக வேண்டும். ஐயா, நீர் எங்களில் வளரணும், நீர் எங்களில் பெருகணும், மக்காய் கனி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்க பாதத்துல காத்திருக்கணும். என்ன அதிகாலமே தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுப்பா, என்ன ஒவ்வொரு நாள் அதிகாலமே தட்டி எழுப்புங்க. வேதத்தை வாசிக்க என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீங்க இல்லாம எங்களால் வாழவே முடியாதான். எங்க வாழ்வே நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். இந்த வருஷத்தின் கடைசியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை புதுப்பிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காய் ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு பிரியமா, அவருக்கு உகந்த பாத்திரமா எங்களை இன்னும் மாற்றும், எங்களை சுத்திகரியும், எங்களை உணர்த்தும், கண்டித்து உணர்த்தும், சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்தும், போதியும், எங்களை சரிப்படுத்தும். கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.